Hi friends, welcome to For You Tamila YouTube channel. வீடியோல ரெண்டு விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்லையும் எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரியே அப் டு 1,40,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஹைட்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் போஸ்டிங்க்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்டு ICWA முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் PMEM போஸ்டிங்க்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு BE BTechல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டில் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெப்யூட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் ஸ்கீமில் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் இந்த ஹைட்ஸ் லிமிட்டட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜாப் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிப்ரவரி 28 படி கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். தமிழக ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ்டிங்க்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 30,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா IRCTC ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ன்ற போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 84 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 30,000 வரைக்கும் கிடைக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் BSc இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது BBA MBA முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. BScயில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்ரிங் சயின்ஸ் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். MBAயில் டூரிசம் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், BWBD கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த ஸ்டேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ரெடியூஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழேயே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. www.irctc.com இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 25, 27, 28 இந்த 3 டேட்டில்
சென்னையில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.